காலை ஆராதனையிலே நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே பங்கு பெறும் கிருபையையும் பலனையும் ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம மத்தியில் திருவிருந்தை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார் மேயான துரைப்பாண்டி ஐயாவையும் நம்முடைய சபை ஊழியரையும் வாழ்த்துகிறோம். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1 அதிகாரம் 9 நம்முடைய திருச்சபை நமக்கு தலைப்பாய் கொடுத்து ஒவ்வொரு மாதத்திலும் கடவுள் இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு ஒளியாக இருக்கிறார் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த நாளில் நான் என்ன பேச வேண்டும் என்று தியானிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 5 யாராவது வாசிப்போம். நான் உலகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அதற்கு முந்தின வசனத்தில் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையே செய்து வருகிறேன். கிரியையே செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், நான் உலகத்தில் இருக்கையில். அவர் உலகத்தில் இருக்கிற காலம் மட்டும் இந்த உலகத்திலே ஒளியாக இருக்கிறார். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உலகத்தில் இருக்கும் மட்டும் நான் உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியாக இருக்கிறேன். மனிதனோடு வாழ விரும்புகிறேன். மனிதனுக்குள் சென்று விடுகிறேன். மனிதனோடு இணைந்து விடுகிறேன். ஆனால் மனிதனுக்குள்ளே எப்படி இருக்கிறேன்? ஒளியாகவும் இருக்கிறேன். ஒளியாக, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த உலகத்தின் நடுவில் எங்கு செல்ல வேண்டும், எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத சூழல்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அப்போது அவர் எழுதினார். என்ன எழுதியிருக்கிறார்? ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இரவு காலம் வருகிறது. இந்த இரவு காலம் என்றால் என்ன? உலகத்தில் மனிதர்களால் செயல்பட முடியாத நிலை வரும். இதை எப்படி ஆண்டவர் எங்கே விளக்குகிறார்? மத்தேயு 24 அதிகாரம், மார்க் 13 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம், 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3 அதிகாரம். இந்த அத்தனையும் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் இந்த ராக்காலத்துக்கான விளக்கம் அங்கே தான் இருக்கிறது. இந்த ராக்காலத்துக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலகம் எப்படி திசை மாறும், உலகம் எப்படி திசை மாறும். ஒரு வேதத்தில் எழுதப்பட்ட எதுவும் நடக்காமற் போவதில்லை. உலகம் திசை மாற போகிறது. ஒருவேளை இந்த உலகத்தை நமக்கு படைத்து சமாதானமாக வாழ படைத்தவர் காலம் வர வர பாவம் பெருக பெருக நான் இந்த உலகத்திலே கிரியை செய்ய முடியாத நிலை வரப்போகிறது. அதுதான் அவர் சுட்டி காட்டுகிறார். என்னாலே இந்த உலகத்தில் கிரியை செய்ய முடியாது. உங்களுக்குள் நான் இருப்பேன், ஆனாலும் என்னால் கிரியை செய்ய முடியாது. என்னால் கிரியை செய்ய முடியாது. இப்படி ஒரு நிலை ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே நமக்குள்ளே அனுமதிக்கிறார். இப்படி ஒரு நிலை நமக்குள்ளே அனுமதிப்பார். ஆனால் அது கண்டிப்பாக நடந்து தீரும். ஆதலால் தான் அவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் இருக்கு மட்டும் ஒளியாயிருப்பேன். ஆதலால் நான் இருக்கிறேன், ஆனால் ஒளியாயிருக்கிறேன். இந்த ஒளி என்னாலும் பிரகாசிக்காது. ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம். அது என்னது? நான் இந்த உலகத்தை விட்டு எடுபடும் நாள் வரும். செயல்பட முடியாத காலங்கள் வரும். என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து நான் இதை விளக்குவதற்கு எசேக்கியேல் 14 அதிகாரத்தை நீங்கள் திருப்புங்க. எசேக்கியேல் 14 அதிகாரம். ஒருவேளை நான் ரொம்பலாம் யோசிக்கலை. செயல்பட முடியாத காலம் என்பதற்கு எசேக்கியேல், ஏசாயா நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆனால் இந்த எசேக்கியேல் 14 அதிகாரம் செயல்பட முடியாத காலங்கள், மனிதர்கள் செயல்பட முடியாத காலங்கள். யாரோடு இருக்கிறனோ அவர்கள் மட்டும்தான் செயல்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். பாருங்க, வாசிங்க பார்ப்போம். 14 அதிகாரம் 20 தங்கள் நீதியினால் அவர்கள் ஆண்டவரோடு வாழுகிறார்கள், ஆண்டவரோடு தான் இருந்தார்கள், கடைசி வட்டிக்கும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் நோவா, தானியேல், யோபு. 3 முக்காலத்தில் வாழ்ந்தவங்க. ஆனால் 3 பேரையும் பைபிள் என்ன சொல்லியிருக்கு? நீதிமான்கள். இந்த 3 பேருமே அந்த எசேக்கியேல் 14 அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. நான் இஸ்ரவேலில் என்னெல்லாம் செய்ய போகிறேன், கடுமையான பஞ்சம், பிரச்சனை, கொள்ளை நோய், மிருகங்களெல்லாம் அனுப்ப போகிறேன். கிரியை செய்ய முடியாத காலம்
நான் அனுப்ப போகிறேன். அப்படி அனுப்பும்போது நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன். அப்படி நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது 3 பேரை குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார்? நோவா, தானியேல், யோப். இந்த 3 பேரும் அந்த உலகத்தின் நடுவில் இருந்தாலும் தங்கள் நீதியினால் ரொம்ப தெளிவாக இருக்கு. என்ன தங்கள் நீதியினால்? என்ன, அவங்க தேவனுக்கு விரோதமாக பாவமே செய்யலை, தப்பு பண்ணாமல் வாழ்கிறாங்க, நீதிமான்களாக வாழ்கிறாங்க. அப்படி நீதிமானாக வாழ்கிற இந்த காலத்தில் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் ஆசிங்க தப்புவிப்பார்களே அல்லாமல் யாரு? அங்கதான் பிரச்சனை. என் பிள்ளையை கூட என்னால தப்பு வைக்க முடியாது. இதை எப்படி சொல்றாரு? என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தில் தேவ தண்டனையை கொண்டு வர ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம பார்க்கணும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஏன்னா கடைசி நாட்கள்னு நான் சொன்ன மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21 இருக்கு. ஆனால் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்கள் மட்டும் இல்லை, கடைசி நாட்களுக்குள்ளே என்ன வந்துடும்? கொடிய காலம். ஏன்? மக்கள் எப்படி மாறுவார்கள்? தற்பிரியர், பணப்பிரியர், அகந்தை உள்ளவர்கள், வீம்புக்காரர், இப்படி பல அடுக்குகள் இருக்கு. இப்படி மாற ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு தேசம் அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கு. என்ன பெரிய பண முதலைகள் எல்லாம் தேசத்தை அப்படியே அபகரிக்கிற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்காங்க. எல்லா தேசத்திலையும் இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பண முதலைகள் தேசத்தை அபகரிக்கிற நிலைமை வருது. ஏழைகளுக்கு சாப்பாடு இருந்தான்னா இல்லாட்டா என்ன, கவலைப்பட வேண்டியதில்லை. எங்களுக்கு வேலை செய்கிறதற்கு இயந்திர மனிதனை வைத்து நாங்கள் வேலை செய்து கொடுவோம், மேன் பவர் தேவையில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலை வந்துட்டு இருக்கிறது. அக்கிரமம் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லுகிற கடவுள் எனக்கு வேலை கொடுத்ததுனால் வேலை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆதாமி ஏவாளையும் படைத்துட்டு சாப்பிட்றதுக்கு என்ன கொடுத்தாரு? நிறைய பழம் கொடுத்தாரு. பழம் கொடுத்துட்டு என்ன கொடுத்தாரு? டியூட்டி கொடுத்தாராம். சும்மா சாப்பிடாத, தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். ஒரு டியூட்டி கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் டியூட்டியும் தரமாட்டேன். எங்கேயாவது வேலை கிடைக்குமா? அரசாங்கத்தில் எங்கேயாவது வேலை கிடைக்கா? அப்படியே வேலை கிடைச்சாலும் 50 லட்சம் கொடுக்கணும், இல்லைன்னா 1 கோடி ரூபா கொடுக்கணும். யாருக்கு வேலை கிடைக்கும்? ஏற்கனவே பணக்காரருக்கு தான் வேலை கிடைக்கும். எளியவனுக்கு வேலைங்கிறது கேள்விக்குறியா மாறிட்டு வருது. கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் இந்த காலத்தில் சொல்லுகிறாரு, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் இப்பவுமே எப்படி இருக்கேன்னா, நீ பயப்படாத, உலகம் மாறலாம், உலகம் மாறிக்கிட்டே இருக்கலாம், உலகம் மாறதான் போகுது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் உன்னோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். அங்கே தான் முக்கியங்க, ரொம்ப முக்கியம். என்னது? இப்போ நான் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து பூரணப்பட என்னை ஒப்பு கொடுப்பேன். ஆனால் நான் இந்த உலகத்தில் பெரியவனாக இருக்க போகிறேன். என்ன அதற்கு அந்த யோவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இது அத்தனையும் செய்ய போகிறது யார்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க, 4ஆம் அதிகாரத்தை எடுங்க, 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவனை ஜெயித்தீர்கள், ஏனிலும் உலகத்தில் இருக்கிறவளிலும் என்னது அந்த இடத்துல சொல்ற நபர் யார் தெரியுமா? ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துவ பத்தி சொல்றார். அந்த அந்தி கிறிஸ்துவ சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? அவன் ஒன்னை ஜெயிக்க முடியாது, அவன் ஒன்றும் பெரிய பவர் உள்ளவில்லை, அவன் எனக்கு கீழே உள்ளவன் தான். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கதை சொல்லல, ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் யார் கையில் போகுது? அந்தி கிறிஸ்துவின் கையில் போகுது. என்னையா நடக்கும்? அவனை வணங்கினாதான் சாப்பாடு. அதை நான் விளக்கண்டா நிறைய நேரம் ஆகும், புரிஞ்சுட்டா? அவனை வழங்கினாதான் சாப்பாடு. எல்லா ஆலயங்களையும் அவனுடைய இயந்திர மனிதன் வந்து உட்கார்ந்துருவான். எந்த ஆலயமோ தான்
எல்லா ஆலயமும் அவங்க என்ரோலுக்கு தான் போகுது. கடைசி 3.5 வருஷம் அவனை தான் நீங்கள் வணங்கணும். உலகத்தினுடைய கடைசி 3.5 வருஷம் பொருளாதாரம் அவன் கையில் தான் இருக்கும். உங்கள் நெத்தியில் ஒரு சிப்பு, கையில் ஒரு சிப்பு மாட்டிடுவாங்க, புரிஞ்சுட்டா? வலது கையில் அல்லது நெத்தியில். இதை கொண்டு போய் நெத்தியில் வச்சிருக்கிறது யார் தெரியுமா? நெத்தியில் வச்சிருக்கிறது யார் தெரியுமா? ஓப்பன். எனக்கு நெத்தியில் நான் வந்து நின்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக இவன் என்னை வணங்குறவன் அப்படின்னு வணங்கும். உடனே அதுக்கு காசு கொடுத்துரும், சாப்பாடு கொடுத்துரும். ஆனால் ஒளிச்சு வச்சிருக்கவன் கையை இப்படி தூக்கி காட்டணும். எங்க அந்த இயந்திர மனிதன் முன்னால, புரியுதா? அவன் தான் அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து முன்னால கையை தூக்கி காட்டினோடனே, ஓ இவன் என்னை வணங்குறவன், இவன் என் அடையாளத்தை தான் உடம்புல ஏற்றுக்கொண்டிருக்கான், என்னை காடா ஏற்றுக்கொண்டிருக்கான், கடவுளா ஏற்றுக்கொண்டிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த அடையாளத்தை வாங்குறவங்க யாரு? இயேசு கிறிஸ்துவை கடவுளா ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. யாரு? அந்தி கிறிஸ்துவை கடவுளா ஏற்றுக்கொண்டவர்கள். வேதத்தை நன்றாய் படிக்க வேண்டும். இந்த ஒரு நிலைமையை நாம் அனுபவிக்க போறோம். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அந்த காலத்தில் நான் ஒளியா இருக்கிறேன். நான் சாதாரண கடவுள் கிடையாது. அந்த காலத்தில் நான் ஒளியா இருக்கிறேன். உலகம் மாறும், உன் பொருளாதாரம் அழிஞ்சிரும். ஒரு பொருளாதாரம் ஒருத்த கையில் போய் உட்கார போகுது, ஒருத்த கையில் போய் உட்கார போகுது. என்ன அந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த அவனை ஜெயித்தீர்கள்னு சொல்லிட்டு, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். உலகம் அந்த மனிதனுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிடும். எந்த வேதத்தை யார் போதித்தாலும் உலகம் கேட்க போறது இல்லை. அவங்க சொல்றதுதான் கேட்க போறாங்க. ஏன்னா அப்பதான் சாப்பாடு கிடைக்கும். இந்த நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்பவும் யாராயிருக்கிறேன்? உலகத்துக்கு ஒளியாய் தான் இருக்கிறேன், உனக்குள்ள இருந்து நடத்துவேன். அதுதான் இந்த யோவான் 9ஆம் அதிகாரம் விளக்குது. இப்போ நீங்க பைபிள படிச்சீங்கன்னா இந்த காலத்தில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன? எனக்கு ரொம்ப நேரம் இல்லை, கடகடன்னு சொல்லிட்டு போறேன். இப்படி ஒரு காலத்துக்குள்ள போறோம். இந்த காலத்தையும் குருடரையும் வச்சு ஆண்டவர் பேசுகிறார். இந்த காலத்தையும் யாரையும்? இந்த குருடரையும் வச்சு ஆண்டவர் பேசுகிறார். நல்ல பைபிளை படிக்கணும். ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டியிருக்கு. நான் உட்காந்து ஒவ்வொரு நாளும் யோசிக்கும் போது ரொம்ப கடினமான யோசனைக்கு வரேன். என்னையா நான் காலையில் யோசிக்கிறேன், ஆண்டவர் இதில் என்ன? ஒண்ணுமே இல்லை. இந்த குருடனை போல ஒரு நாள் நீனும். இந்த உலகத்தில் நான் ஜெபிப்பது கேட்கப்படுமா? என்னுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படுமா? என்னுடைய குடும்பத்தில் வாழ்க்கை மலருமா? எல்லாம் மாறி போனது, எல்லாம் எங்கள் கையை விட்டு போனது. பணக்காரர்களை நோக்கி உலகம் சென்று போய் கொண்டிருக்கிறது. ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமைக்கு போறோம். என்னையா செய்வது? ஒரு மனிதன் காரிலே மதுரைக்கு வந்துட்டு போனா 600 ரூபாய் என்ன கட்ட வேண்டியிருக்கு? டோல்கேட் கட்ட வேண்டியிருக்கு. டோல்கேட் மட்டும் அவன் 600 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. திரும்பி 24 மணி நேரம் கழிச்சு போனா மறுபடியும் 600 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. ஆனா மொத்தத்தில் பஸ் டிக்கெட் 150, 300 ரூபா தான். அவனால பஸ்ஸில் வர முடியல. எதுல வரணும்? கார்ல வந்துட்டு போனா எவ்வளத்தை காலி பண்ண வேண்டியிருக்கு? இது எங்க போகுது? யாருமே கேட்க முடியாத நிலைமைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இதுதான் கடைசி காலம், இதுதான் கடைசி காலம் என்று சொல்லுகிறான். இந்த நிலைமை வரும்போது நீ யோவான் 9ஆம் அதிகாரத்தில் உள்ள குருடனை போல நீ புலம்ப ஆரம்பிப்பாய். இப்ப நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. குருடன் நடந்து வரான் ரோட்ல, இயேசுவும் 12 சீர்களும் பை வாக். இப்ப அங்க என்ன இருக்கு? குருடனை பார்க்கணும். ஏன் நான் யோசிச்சு பார்த்து தெரியுமா? இந்த குருடன் கூட யாருமே வராம தனியா வரான். நான் காலைல உட்காந்து தியானம் பண்ணது ரொம்ப அழமையா இருந்துச்சு. தனியா வரான். கல்லு கிடந்தா தெரியாது, பள்ளம் கிடந்தா தெரியாது. அந்த காலத்தில் எனக்கு ஸ்டிக் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெல் இல்லை, என்ன தட்டுறதுக்கு ரோடு இல்லை, என்ன அவன் தனியா நடந்து வாரான். என்ன இப்ப அவனுடைய நடையில தடுமாற்றம் வருகிறது, தடுமாற்றம் வருகிறது. ஐயா அவனால நடந்து வர முடியாத நிலை வருகிறது. நம்ம வாழ்க்கையில வருதுல்ல. என்ன செய்யறது? ஜூன் 1ஆம் தேதி வந்தா பிள்ளைக்கு எவ்வளவு கட்டணும்? பிள்ளைக்கு எவ்வளவு கட்டணும் தெரியாது. மறைஞ்ச பீஸ் கொஞ்சம், ரசீது போடுற பீஸ் எவ்வளவுன்னு தெரியாது. எப்படி கெட்டுறது? என்ன செய்யறது? குருடனை விட கண்ணு மூடிக்கிட்டு இருக்கோம்ல, குருடன் கூட தட்டிட்டு போயிடுவான். ராத்திரி நான் தூக்கமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம். என்ன பண்றது? அவர் சொல்றாரு, நான் அவன் கூட இருக்கேன்.
நான் ஒளியா இருக்கிறேன். இப்ப இந்த குருடன் பதறிட்டு வாரான், அங்கங்க வழி தெரியாம வாரான்னு வச்சுக்கோங்க. இப்போ பேதுருவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம ஆள் வேற எவனுமே இதை வாய் திறந்துருக்க மாட்டான். பேதுரு கொஞ்சம் உற்று கவனிக்கிறான், பார்த்துட்டு ஆண்டவர் தட்டுறான், ஹலோ ஏசு கிறிஸ்து, கொஞ்சம் நில்லும் அப்படின்னு இருப்பான். நிற்கான், இன்னும் வரான் பாரு இந்த குருடன். ஆமா, இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? நீர் பாவத்திலிருந்து ரசிக்க வந்தேன்னு சொல்லிட்டு எழுதிற, வருத்தப்பட்டு பாருங்க உங்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்லிடுற. இந்த ஆள் செய்தது யார் செய்த பாவம்? இப்ப ஆண்டவரை சிந்திக்க வைக்கான். ஆண்டவர் போ அப்படின்லாம் சத்தம் போடல. ஆண்டவருக்கு தெரியும் நான் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்கு இவன் வாயை திறந்திருக்கேன், அதனால இவன் பேசுறான். அதனால ஆண்டவர் பேதுருட்ட என்ன பண்ணல, கோவப்படல. சொல்றாரு, இவன் குருடனாய் பிறந்தது, சத்தமோடு சொல்லணும். நீங்கள் காலையில் எழுப்பி புலம்போது, ராத்திரி தூக்க வராமல் பிள்ளைக்கு பீஸ் கட்ட புலம்போது, அடுத்து வழி தெரியாமல் புலம்போது நீங்கள் செய்த பாவமும் அல்ல. சத்தமோடு சொல்லணும், சத்தமோடு சொல்லணும். உங்கள் பிள்ளைகள் எதிர்பார்த்த மார்க்கை விட குறைவாய் வந்து விட்டால் உங்கள் பிள்ளைகள் செய்த பாவமும் அல்ல. சத்தமே வரமாட்டேங்கி. உங்கள் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல. என்ன செய்யணும்? அதைத்தான் எழுதுறாங்க. தேவனுடைய நாமம் மகிமை அடையும்படிக்கு நான் ஒரு கடவுள், உயிரோடு இருக்கிறேன், ஒளியாய் இருக்கிறேன், என்னால் குருடனையும் கண் திறக்க வைக்க முடியும். சவால். இந்த மே 1ஆம் தேதி பயப்படாத, என்னால் பிறவி குருடனையும் கண் திறக்க வைக்க முடியும். I am a God. உன்னை உருவாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை எங்க வச்சு ஆசீர்வதிக்கணும் எனக்கு தெரியும். எனக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனாலதான் நான் ஏசாயா 42ஆம் அதிகாரத்தை வாசிக்க சொன்னேன். குருடனுடைய கண்களை திறக்கும்படி அவர் வந்தார். அந்த அதிகாரம் ரொம்ப ஆழமான அதிகாரம். இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்ம கூட இருக்கிற ஒரு ஆண்டவர் எப்படி இருக்காரு? ஒளியா இருக்காரா, இருளா இருக்காரா? சத்தமோடு சொல்லணும். உண்மையா? ஒளியா இருக்காரா, இருளா இருக்காரா? ஒளியா இருந்தா கால் தடுமாறாது. ஹலோ, நான் விளக்க சொல்லட்டா? சங்கீதம் 55:22 படிச்சு பார்த்தீங்கன்னா வாசிங்க, அப்புறம் கொஞ்சம் விளக்க நல்லா இருக்கும். சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஹலோ, என்னது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் யாரு? குருடன் தள்ளாடின மாதிரி தள்ளாட மாட்டான். இயேசு என் கூட இருக்காரு, ஒளியா, நான் நீதிமான். என் கால் என்ன செய்யாது? சொல்லுங்க, சத்தமா விட்டு சொல்லணும். அவர் உங்க கூட ஒளியா இருக்கிறாரு, உங்க கால் என்ன செய்யாது? தள்ளாடாது, தள்ளாடாது, தள்ளாடவே தள்ளாடாகாது. இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல. இப்ப நான் கடவுள். பேதுரு பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன அந்த ஆளு எனக்கு ரொம்ப என்ன தெரியுமா? பேதுரு கூட்டு கொஞ்சோடு தண்ணி கொண்டு வானா 4 மைல் போய் தண்ணி கொண்டு வந்திருப்பான். அவர் அதெல்லாம் எவனுக்கும் வேலை செய்ய விரும்பல. 12 பேருக்கு நோ ஒர்க், எந்த ஒர்க்கும் கொடுக்கல. டக்குன்னு குனிஞ்சாரு, பூணு ஒரு துப்பு துப்புனாரு. துப்பி ஏதோ உண்டாக்குனாரு. சத்தமோடு சொல்லணும். நமக்கு இப்படி ஒரு நன்மை செய்தா ஒத்துக்கிடுவோமா? அவர் துப்பணிலையும் வல்லமை இருக்கு, பயப்படாத. நான் சொல்லிட்டேன், அவருடைய காரி தூணு துப்புற இடத்துல இருந்தாலும் நீ பயப்படாத. நீ இயேசுவை மட்டும் ஏற்றுக்க, அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். உனக்கே வேதனையா இருக்கா? நான் இவ்வளவு பாவம் செய்தேன், இவ்வளவு அநியாயம் செய்தேன், இவ்வளவு அக்கிரமம் செய்தேன், என் வாழ்க்கையில இனிமே நன்மையே இல்லைன்னு சொல்றியா? காரி துப்புற இடத்துல இருக்கியா? இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்றியா? நோ, நான் உயிரோடு இருக்கிறவர், நான் உயிரோடு இருக்கிறவர்.
பொருளாதாரம் மாறும், உலகம் மாறும், கண்ணே தெரியாது, தள்ளாடுவார். நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க என்னால் முடியும். நான் கடவுள் என்று சொல்லுகிறார். யோசிங்க, இப்படி கொஞ்சோண்டு கலகலன்னு கழிச்சாரு. கழிச்சுட்டு என்ன செய்தாரா? கண்ணில் பூசினாராம். அதை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. என்ன சொல்லிட்டு, அவனுக்கு கண்ணு தெரியாது. அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் அவனுக்கு கண்ணு தெரியுமான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ அவனை பார்த்து உன் கண்ணு திறக்கப்படுவாங்கன்னு சொன்னால் கண்ணு திறந்திருக்கும். ஆனால் அவனை பார்த்து சொல்றாரு, சீலோவாம் குளத்தில் போய் கழுவு. இப்போ அவனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் டியூட்டி கொடுத்தது சரியா தப்பா? கண்ணு தெரியாதவனை பார்த்து சீலோவாம் குளத்துக்கு போன்னு சொன்னது தப்பா ரைட்டா? ஒரு படியை பாக்கிங்க. என் பைபிள் அப்படிதான் இருக்கு. 7ஆம் வசனத்தில், நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு. கண்ணு தெரியாதவனை பார்த்து குளத்துக்கு போன்னு சொல்றது சரியா தப்பா? சத்தமே வரமாட்டேங்கி. டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கண்ணு தெரியாத ஒருத்தனை, போய் 3வது மாடியில் இருக்கிற மருந்தை வாங்கிக்கன்னு சொல்லுவாரா? சத்தமே வரமாட்டேங்கி. ஒரு மனிதனுக்கு கூட என்ன உண்டு? இவனுக்கு கண்ணு தெரியாது, 3வது மாடிக்கு போயிட மாட்டான். ஒருத்தனை கூப்பிட்டு, இந்த ஆளுக்கு என்ன வாங்கி கொண்டு கொடுத்துரு, மாத்திரை வாங்கி. கடவுள் ஏன் சொன்னார்? என்ன அவர் முட்டாளா? ஏன் முட்டாள்னு சொல்லலை? ஏன் முட்டாள் அவர் இல்லை? அவர் என்ன முட்டாளா? நோ. ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார்? அவருக்கு தெரியும், இவன் இத்தனை வருஷம் கண்ணு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டான், இப்போ இவ்வளவு தூரத்தை கடக்கானான்னு பார்ப்போம். நான் யோசித்து பார்த்தேன், குளம் 15 அடி ஆழம், உள்ள விழுந்தா? ஹலோ, நமக்கு இப்பவுமே பயமா இருக்குல்ல? இந்த வருஷம் 7 லட்சம் கட்டுறோம், 2 லட்சம் கட்டுறோம், இன்னும் ஹையர் செகண்டரி போனோம், பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்பவுமே இவ்வளவு தூரம் நடந்து போறோம், குளத்துல விழுந்துட்டா என்ன செய்ய? சொல்லி விடுறது யாரு? சத்தம் போட்டு சொல்லணும். குளத்தை உண்டாக்குனவர், குளத்தை அவர் தாங்க உண்டாக்குனார். வழங்குச்சா? தண்ணி மேல நடக்க வைக்கவும் அவரால் முடியும். பிலீவ் இருக்கா? குளத்துக்கு நடத்து போற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? விழுந்துட மாட்ட, அவர் அவன் கூட இருக்கிறாரு. எப்படி விளக்குனார் தெரியுமா? நான் நிறைய வசனம் சொல்ல முடியாது. ஏசாயா 42 மட்டும் எடுங்க, ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கணும். இப்போ அவன் குளத்துக்கு இங்கிருந்து நடந்து போகிறான். அவர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத ஏசாயா அழகாக சொல்கிறான் பாருங்க. வாசிங்க பார்ப்போம். யாராவது 1வது நீங்கள் படிக்க வேண்டியது 3வது வசனத்தை படிக்கணும். எங்க அவர் யாரு? உங்க விசுவாசத்தில் நெறிஞ்சிருக்கீங்க. கண்ணு தெரியாத இடத்துல நிற்கிறேன், குளத்துக்கு எப்படி போறது, யார் என்னை கூட்டு போவாங்கிற மாதிரி என் பிள்ளைய நான் என்ன பண்றது? இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்களா? பிள்ளை கல்யாணம் நடக்குமா? இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ நெறிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியும். இது எபிரேயருக்கு போனால் ரொம்ப நேரம் ஆயிரும். புரிஞ்சுட்டு அங்கே இதுக்கு விளக்கம் இருக்கு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நெறிந்த நாளெல்லாம் யார்? கொஞ்சம் ஓடிறீங்க. நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஏன்? 5ஆம் வசனம். ஹலோ, நான் யார் தெரியுமா? இது அவ்வளத்தையும் செய்கிறதற்கு வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாயிருக்கிறவளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியை கொடுக்கிறவருமாய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிருந்து இருளில் இருக்கிறவரை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் உம்மை நீதியின்படி அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து
உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். என்னோடு சிலுவையில் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், இரத்தத்தினாலான உடன்படிக்கை. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல. ஆபிரகாமோடு சொன்னவர் இன்று உயிரோடு இருக்கிறார். சிரிப்பு என்ன தெரியுமா? அவர் அவனை போ சொல்லிட்டு போ சொன்னாரான்னு இல்லை, அவன் தான் நிற்காரு. அதான் பிரச்சனை. நீங்கள் யோவான் 9 அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சுக்கோங்கன்னு. இப்போ கோயிலுக்கு அவன் வாரான். கோயிலில் அவனை வச்சு ஒரு பெரிய கலவரமே நடக்கு. அதெல்லாம் சொன்னா நேரம் பெறும். புரிஞ்சுட்டா? இயேசு திரும்பி அவனை பார்த்தார். ஆலயத்தில் கண் திறந்துட்டு யார் உதவியும் இல்லாம பரிசேயரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்? கண்ணு திறந்துருச்சு. நம்ம கண்ணு திறக்குமா? எஸ். உங்களுக்கு வழி திறக்கணுமா? எஸ். திறக்குமா திறக்காதா? சத்தமோடு சொல்லணும். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. என் பிள்ளைக்கு வாழ்வு கிடைக்கும், எனக்கு உயர்வு வரும், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்க துக்க நாட்கள் முடிந்து போ. கண்களை மூடுமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். காலங்கள் மாறும், இயேசு மாற மாட்டார். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் குருடர்களை போல தடவி திரிகிறோம் என்று உமக்கு தெரியும். எங்கள் தேசம் தடவ வைத்து விடும் என்றும் எங்களுக்கு தெரியும். நீர் உயிரோடு இருக்கிறீர், நன்றி. நீர் உயிரோடு இருக்கிறபடியால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையோடு இருக்கிறீர். ஆமென். கண்களிலிருந்து கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கி போடும்படி உயிரோடு எழுப்பி இருக்கிறீர். நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேரிலும் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்ற வார்த்தையின்படி இந்த நிமிஷம் முதல் எங்கள் வாழ்க்கையில, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே, வனாந்தரத்தில் நீரூற்றுகள் உண்டாகிறது, ஆறுகள் உண்டாக்குறது. ஆமென். நாங்கள் அதை பருகி ஆண்டவரே அந்த குருடரை போல இந்த உலகத்தின் மக்களோடு நிற்க போகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.